கார்த்திகேயனோட அப்பா அம்மா வந்து பாண்டியன் வீட்டில் அரசியை பொண்ணு பார்க்கறதுக்காக உள்ளே வர்றாங்க. அதே சமயம் கோமதியும் வாங்க வாங்க அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு எல்லாத்தையும் வரவேற்க உட்கார வைக்கிறாங்க. ராஜி மீனாவும் அங்கே அரசியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அதே சமயம் சுகன்யா, அரசி இந்த வாட்டியாவது உனக்கு நல்லபடிக்கு கல்யாணம் நடக்குமா இவன் கூடவாவது அப்படின்னு கேட்குறாங்க சுகன்யா. உடனே மீனாவுக்கு கோபம் வந்து, என்னங்க என்ன இப்படி பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி இவளுக்கு இப்படி நின்றுச்சு? அது ஏதோ குமரவேல் பண்ண பிரச்சனைனால ஒரு வாட்டி கல்யாணம் நின்றுச்சு, அதையே காரணமாக வச்சு இப்போ ஏன் இவளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சுகன்யா சொல்கிறாங்க, மீனா என்ன மீனா, நான் சாதாரணமாக கேட்டதை நீ ஊதி பெருசாக்கி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்ல, இல்லை சித்தி, மீனாக்கா பேசுகிறது கரெக்டு தான், நீங்கள் சாதாரணமாக கேட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல, அரசி முகம் வாடி போயிடுது அங்கே சுகன்யா சொன்னதால். உடனே மீனாவும் ராஜியும், இதை பாரு அரசிம்மா, உனக்கு எந்த கவலையும் இல்லாமல் உனக்கு தான் இந்த மாப்பிள்ளைன்னு ஆண்டவன் எழுதியிருந்தா நிச்சயமாக நல்லபடிக்கு இந்த கல்யாணம் நடந்து முடிக்கும். மற்றவங்க பேசுகிறதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க. உடனே ராஜியும், நான் போய் வெளியில் அவங்க எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போயிடுறாங்க. உடனே வெளியில் 2 எட்டு வச்ச ராஜி திரும்பி வந்து, அக்கா நீங்கள் அரசி கூடவே இருங்கக்கா அப்படின்னு சுகன்யாவை பார்த்துட்டு சொல்ல, உடனே சுகன்யாவும், ஆனாலும் ரொம்ப தான் பண்ணிக்கிறாளுங்க அப்படிங்கிற மாதிரி, இரு ராஜி நானும் வெளியில் வரேன் அப்படின்னு வெளியில் போயிடுறாங்க. அது என்ன மண்டை சொட்டையாக இருக்குது, அதுதான் மாப்பிள்ளையோட அப்பாவா, ஓஹோ அப்படின்னு அங்கே சுகன்யாவும் எல்லாத்தையும் நோட்டம் போடுறாங்க. கார்த்திகேயன் வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு உட்கார, உடனே இவன் தான் கார்த்திகேயனா, சரி சரி அப்படின்னு சுகன்யா அதையும் பார்த்துக்கிறாங்க. அதே சமயம் அங்கே சுகன்யா, அங்கே எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுருக்கம்மா, மிக்சரும் ஸ்வீட்டும் அது எடுத்துகிட்டு வந்து கொடுமா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இதோ அத்தை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் எடுத்துகிட்டு வர, சித்தி நீங்கள் போய் டீ ஊற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ராஜி அப்படின்னு டீ கொடுக்குறாங்க. அதே சமயம் அங்கே பொண்ணை அழைச்சிட்டு வாங்க, பொண்ணை பார்த்துட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் நாங்கள் இதை சாப்பிடுவோம் அப்படின்னு அங்கே மாப்பிள்ளையோட கார்த்திகேயனோட அப்பா சொல்கிறாரு. உடனே அதனால் என்ன, சரி கூப்பிட்டா போச்சு அப்படின்னு பாண்டியனோ சிரிச்சுட்டு, ஏப்பா கோமதி போய் அரசியை கூட்டிகிட்டு வர சொல்லு ராஜியும் மீனாவையும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு கோமதியும் உள்ளே போகிறாங்க அரசியை அழைச்சிட்டு வர்றதுக்காக. அப்போ அரசி வெளியில் வர கார்த்திகேயனும் அரசியும் ஐ டு ஐ மீட் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷமாக 2 பேர் முகத்துலையும். மாப்பிள்ளை கார்த்திகேயனோட அப்பா அரசியை பார்த்த உடனே, பொண்ணு நல்லா அம்சமாக நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு அழகாக இருக்கா, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் 2 பேர்த்து ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அதுக்கும் முன்னாடி உங்கள் வீட்டை பற்றி அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் அங்கே மளிகை கடை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க உங்கள் மூத்த புள்ள கடையில் இருக்காரு அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. இவர் உங்கள் 2வது பையனா அப்படின்னு செந்தில பார்த்துட்டு கேட்குறாங்க. ஆமாம், இவன் என்னோட 2வது பையன், இப்போதைக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிடுறாரு பாண்டியன். அதே சமயம் கதிர் ஏன் 3வது பையன் ட்ராவல்ஸ் வச்சு பெருசாக பிஸ்னஸில் தான் சாதிக்கணும், ஒருத்தர்கிட்ட கை நீட்டி வேலைக்கு போய் சம்பளம் வாங்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கான் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு. உங்கள் மூத்த பையனுக்கு எங்கே கட்டியிருக்கீங்க, பொண்ணு எந்த ஊர் அப்படின்னு கேட்க, அவன் மாசமாக இருக்கான்னு அவங்க அம்மா வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க பாண்டியனும். அதே சமயம் இவன் மீனா அப்படின்னு 2வது மருமக, 3வது மருமக என் அண்ணன் புள்ள தான், முத்துவேல் புள்ள ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் என் தம்பி பழனி, பழனியோட ஒய்ஃபு அப்படின்னு எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, சரி காஃபி சாப்பிடுங்க ஆறிட போகுது அப்படின்னு எல்லாருமே சாப்பிட்றாங்க. நன்றி, ரொம்ப சந்தோஷம், வரோம், சீக்கிரமாக 2 நாளுக்குள்ளே பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு நீங்களும் நாங்களும் ஒட்டுக்கா போய் கொடுத்துக்கலாம், பெயரெல்லாம் செலக்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க கார்த்திகேயன் வீடு. அதே சமயம் 2 நாள் கழித்து அந்த வழியாக பைக்கில் போகிறாரு. ஏன்னா ஸ்டோர்ஸுக்கு எல்லாம் சப்ளை பண்ணுறதுக்காக கார்த்திகேயன். அப்போ வழிமறித்து குறுக்காட்டி குமரவேல், ஏண்டா எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்கவே மாட்ட, அரசியை விட்டுட்டு ஓடிடுடான்னு நல்லா தானே நியாயமாக தானே அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு குமரவேல். உடனே கார்த்திகேயனும், அரசி உனக்கு யார், அவள் என்ன உன் பொண்டாட்டியா விட்டுட்டு போகிறக்கு அப்படின்னு கார்த்திகேயனும் பேச, என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரி திமிரா பேசுகிற, அரசியை நிச்சயம் பண்ணிட்டோங்கிற தைரியமா, நீ உயிரோட போனா தானடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறே. கார்த்திகேயனும், டேய் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு போயிடுறாரு அங்கேருந்து. அன்னைக்கு நைட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு குமரவேலோட அப்பா சக்திவேல் கிட்ட அழுகிறாரு வீட்டில் போய்.
உடனே சக்திவேலு, டேய் குமாரு அழுகாதடா, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நிச்சயம் தானே முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் நம்ம யாருங்கிறத பார்த்துக்கலாம், நீ இப்போ அழுகாமல் போடா அப்படின்னு ஆறுதல் சொல்ல, மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச சக்திவேல், இந்த பாண்டியன் இவ்வளவு கிராண்டாக கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கானா? நடக்காதுடி, நடக்காது, உன்னோட கல்யாணம் உன் மக கல்யாணத்தை எப்படி நடத்துகிறேங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு நேராக அங்கே கார்த்திகேயன் வீட்டுக்கு போகிறாரு சக்திவேல். போய் கார்த்திகேயனோட அம்மா அப்பா கிட்ட, உங்கள் புள்ள கார்த்திகேயனுக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்காரன் பொண்ணு அரசியை கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கீங்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க தம்பி, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாரு. நானும் அங்கே தான், அதே ஊர் தான், அங்கே அந்த புள்ள கல்யாணம் பண்ண போகிறீங்கல்ல அவளோட தாய் மாமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே, இல்லையே தாய் மாமன்னு இன்னொரு பையன் கொஞ்சம் வளர்த்தி கம்மியாக இருந்தாரே, பேர் கூட பழனிவேல்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு 3 தாய் மாமனுங்க, அதில் 2வது தாய் மாமன் நான், அந்த வீட்டுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம், இங்கே நீங்கள் வந்திருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு கேட்குறாரு மாப்பிள்ளை கார்த்திகேயனோட அப்பா. அந்த பிள்ளைய பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் நிச்சயம் பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறீங்களான்னு தெரியல, அதுதான் ஒரு வாட்டி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என் பிள்ளையோட வாழ்க்கையவே சீரழிச்சவ அவ தான். அவள் பணம்னா ரொம்ப ஆசை பிடிச்சி என் புள்ள கூட அவளுக்கு பிறகாண்ட சுற்றி சுற்றி அவனை கடைசியில் கல்யாணம் பண்ணி அப்புறம் அவன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க அப்பா வீட்டுக்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அங்கே சக்திவேல். அப்புறம் அவன் புள்ள, மூத்த புள்ள, அவன் பொண்டாட்டி விவாகரத்து பண்ணுற லெவலில் இருக்குது, அதை பற்றி சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாரு. யார்? அந்த சரவணன் தம்பியோட பொண்டாட்டியா? அவங்க குழந்தை பெறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறதால சொன்னாங்க அப்படின்னு கார்த்திகேயனோட அம்மாவும் கேட்க, ஆமாங்க, அது ஏன் கேட்குறீங்க, பாவம் வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணை அவன் கழட்டி விட்டுட்டு இப்போ வேறு ஏதோ ஒரு பொண்ணு கூட அரசல் புரசலாக சுற்றுறதா கேள்விப்பட்டேன். அப்புறம் 2வது பையன் செந்தில், அவன் கவர்மெண்ட் வேலை லஞ்சம் கொடுத்தோ கெஞ்சம் கொடுத்தோ சேர்ந்தான். ஆனால் இப்போ அவன் வேலையில் இல்லை, ஏன்னா வேலைக்கு உள்ளே போனதுக்கப்புறம் கை சுத்தம் இல்லை, பார்த்துட்டு சஸ்பெண்ட் பண்ணி போய் வீட்டிலையே இருன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இதான் நீங்கள் பார்க்கலையா குமாரே, அந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்னு எல்லா பக்கமும் அவனோட மூஞ்சி வந்துச்சு, அதை காமி அப்படின்னு சொல்ல, இதோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. ஆமாம், கைது பண்ணுற ரேஞ்சுக்கு போயிருக்கு, எப்படியோ தப்பிச்சிட்டாரு அப்படின்னு அங்கே பேசிக்கிறாங்க சக்திவேலும் குமரவேலும். அதே சமயம் அதுக்கப்புறம் கடைசியில் எங்கள் அண்ணன் புள்ள ராஜியை ஏதோ கூட்டிகிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க சொத்துக்கு வேண்டி, அதெல்லாம் பெரிய கதைங்க, அது ஒரு குடும்பமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இத்தனை இருக்கா அந்த குடும்பத்தில், இது தெரியாமல் இந்த கார்த்திகேயை அவசரப்பட்டு கட்டுனா அந்த பிள்ளையத்தான் கட்டுவேன், வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொல்லி, என்னங்க நல்ல வேலைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த தகவல் தெரிஞ்சிச்சு, உடனடியாக நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் இந்த சமாச்சாரம், இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல, உடனே சந்தோஷம், முதல்ல அதை பண்ணுங்க, நாங்கள் வர்றோம் அப்படின்னு சக்திவேலும் குமரவேலும் கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயம் அங்கே வர்றாங்க. வந்து சுடர் சொல்கிறாங்க, அம்மா இல்லைம்மா, என் புருஷனும் என் மாமனாரும் இங்கே வந்துட்டு போனதை நான் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தான்மா வரேன், ஆட்டோ எடுத்துகிட்டு பின்னாடியே வந்தேன், அவங்க சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் முழுசாக நம்பாதீங்க, தங்கமான பொண்ணு அரசி, அதே சமயம் அவங்க வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான், அவங்க மூத்த அண்ணி மயிலோட தங்கச்சி தான் நான், எங்கள் அக்காவும் மாமாவும் பிரிஞ்சிருக்கிறது உண்மைதான், ஆனால் அதுக்கு உண்மையான தப்பு ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலி மேலே தான், மாமா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல, ஆமாம் நீ யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு போனாரே அவரோட மருமக, அவன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலையே நம்பர் 1 கேடு கட்ட வேலை செய்யறதுனா இவங்க 2 பேரும் தாங்க, அதனால் நம்பாதீங்கன்னு சொல்ல அவங்க சந்தோஷமாக நிச்சயத்தை முடிக்கிறாங்க.